வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புனரமைப்பு பணிகள் நடைபெற காரணத்தினால பார்த்திங்கன்னு சொன்னால் அதற்கான பேருந்துகள் நிறுத்திய இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது சம்மந்தமாட்டு நம்முடைய பத்மநாபபுர போக்குவரத்து காவல்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறாங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் திருவனந்தபுரம் மார்த்தாண்டம் செல்லும் பேருந்துகள் எங்கெல்லாம் நிற்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் பஸ் எல்லாம் எங்கே நிற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்கலை டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பக்கத்தில் தான் அதற்கான பஸ் நிற்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் எங்கே நிற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா சிலை இருக்குது, அண்ணா சிலையிலேருந்து கீழே ஒரு ரோடு கீழே இறங்க, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருசடி இருக்கும், அதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரைட் சைடு அந்த ரோடு போகும், அந்த ரோட்டில் தான் அந்த பஸ் எல்லாம் நிற்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருவிதாங்கோடு, அதாவது பார்த்தீங்கன்னா முளகுமூடு, குளச்சல், கருங்கல் வழியாக செல்லும் பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பேருந்து நிலையம் டவுன் ஹாலில் தான் நின்று செல்லும். ஸோ அதனால் டவுன் ஹால் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ஏரியாவுக்கு போகிறவங்க எல்லாம் அதில் போய் நின்னா போதும், அதில் தான் அதற்கான பஸ் நிற்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரணியல் வழியாக செல்லும் பேருந்துகள் எங்கே நிறுத்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையம் டவுன் ஹாலில் நின்று செல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இரணியல் வழியாக செல்லும்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதில் டிடிஆர்சி எல்லாமே இருக்குது, அது பக்கத்தில் போய் நின்னா போதும் அதுக்கான பஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் வழியாக குலசேரம் செல்லும் பேருந்துகள் அதே போல் தான் அண்ணா சிலைக்கு பக்கத்தில் கீழே ஒரு ரோடு இறங்க, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் உங்களுக்கு பத்மநாபபுரம் பேலஸ் செல்லும் பாதை, அதில் தான் எல்லா பஸ்ஸும் நிற்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்கள் நீங்கள் தக்கலையில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு செல்லணும்னு சொல்லிட்டு அதற்கான தனித்தனியான இடத்த சொல்லிடுறாங்க, இந்தந்த ஏரியாவில் தான் இந்தந்த பஸ் நிற்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதன்படி நீங்கள் போய் உங்களுடைய இடத்துல நீங்கள் நின்று பஸ் ஏறிடுங்க. ஸோ மாறி போய் நிற்காதுங்க, உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அடுத்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.